செங்கோட்டையன் ஆதிக்கத்தில இருக்கிற செங்கோட்டையன் பொறுப்பாளரா இருக்கிற பகுதியில எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர்கள் கட்சிக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து வர்ற செய்தியா இருக்கு. அவங்க சொல்ற ஆட்களுக்கு தான் பொறுப்பு போடப்படுது. அவங்க சொல்ற ஆட்களுக்கு தான் அடுத்த முறை சீட்டே குடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா ஒரு வலுவான குரல பொதுவெளியில செங்கோட்டையனை எழுப்ப வச்சது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல 2026ல செங்கோட்டையனுக்கு சீட் இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இவங்க நகர்த்த தொடங்குனாங்க. அங்க தான் வந்து செங்கோட்டையன் அதிகமா ட்ரிகர் ஆயிருக்காரு. ஸோ செங்கோட்டையனுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்றதெல்லாம் அது ஒரு காரணம். இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு நடந்தாலுமே செங்கோட்டையனுக்கு அங்க வாய்ப்பு குடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. ஸோ செங்கோட்டையன் வந்து ஒரு இடத்த சூஸ் பண்றதுக்கான தேவை இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கும் ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்ப தாவேகா மேல இருக்கிற விமர்சனம் என்ன? விஜய சுற்றி இருக்கிறவங்கள்ல மேல்மட்டத்துல இருக்கிற யார் ஒருத்தரும் தேர்தலை எதிர்கொண்டு நேரடியான கள அனுபவம் இல்லாதவங்க. ஸோ செங்கோட்டையன் மாதிரியான ஒரு ஃபேஸ், செங்கோட்டையன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீடு இருக்கு, இவங்களுக்கும் நீடு இருக்கு அப்படிங்கும்போது செங்கோட்டையன் டிவிகேவை சூஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம்.